பிரேமா, ஒஹாயோல ஒரு தமிழர் ஜெயிச்சிட்டாங்க போல இன்னைக்கு. இன்னைக்குல இந்த வாரம் டியூஸ்டே வந்து ஜெயிச்சாங்க. மிக முக்கியமான ஒரு வெற்றி. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விவேக் ராமசுவாமி அவர்கள் என்ன வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ் கட்சியிலே வந்து அவங்க வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இங்கே கவர்னராக யார் நிற்க வைக்கணுங்கிறதுக்கு ஒரு போட்டி நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து பிரசிடென்ட்டுக்குமே அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி 80% மேலே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் கவர்னர் ஆகிறதுக்கு. அவங்க ஆவாங்களா மாட்டாங்களா? இன்னும் விவேக் ராமசாமி அவர்களுடைய கொள்கைகள் என்னென்ன, ஒரு தமிழர் வந்து ஒரு கவர்னராக போக போகிறாங்க ஒரு ஒஹாயோ ஸ்டேட்டில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதை பற்றி நல்ல கலந்து ஆலோசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை விவாதிக்க போகிறோம். உங்களுக்குமே வந்து இங்கே வந்து ஒரு மாநிலத்தை எப்படி ஒரு கவர்னர் சூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கான பவர்லாம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெட்னாவோட 39வது பெருவிழாங்கிறாங்க தமிழ் விழா வந்து நடக்க போகுது. ஜூலை 2, 3, 4 நடக்க போகுது. ஃபெட்னானா வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நிறைய விஷயங்கள்ல வந்து ஃபெட்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஃபெட்னாவோட இதில் வந்து நம்ம தொடர்பில் இருந்தோம்னா, யாருக்காவது ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக நடந்துச்சுன்னா நிறைய நேரங்களில் ஃபெட்னாவோட எமர்ஜென்சி டீம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளும் நிறைய தடவை வந்து நன்றி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த ஃபெட்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை எடுக்க போகிறாங்க தமிழுக்காக. 2, 3, 4 மிக பெரும் ஆளுமைகள் வந்து வரப்போகிறாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் இருக்க போது. கார்த்தி மேத்தா இப்போ வந்து இருக்க கவிஞர்களில் ஒரு சிறந்த பாடலை வந்து கொடுத்துட்ருக்க, சிறந்த வரிகளை கொடுத்துட்ருக்க கார்த்திக் மேத்தா அவங்களோட கவியரங்கம் இருக்க போது. புகழ், நகைச்சுவை நடிகர் புகழ் இருக்கார்ல, அவங்க வரப்போறாங்க. நிறைய பேர் வரப்போகிறாங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். எடிசனில் நடக்க போதுங்க, நியூ ஜெர்சியில் 2, 3, 4 மறந்துடாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறோம். பிரேமா, இன்னும் நிறைய இருக்குது பிரேமா. ஃபெட்னாவோட ஆண்டர்பிரினர் சமிட் இருக்குது, ஃபெட்னாவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈவெண்ட் அட்டன் பண்ணி பாருங்க. பிரேமா, இது என்ன தேர்தல்? இதில் எதில் விவேக் ராமசாமி அவர்கள் ஜெயிச்சாங்க? ஆமாம், இங்கே வந்து கவர்னருக்கான தேர்தல் நடக்குது. நாங்கள் இருக்கிறது வந்து ஒஹாயோ மாநிலம். அந்த ஒஹாயோ மாநிலத்துக்கான கவர்னர் தேர்தல் நடக்க போகுது. இப்போ இருக்கிற ஒஹாயோ மாநிலத்தோட கவர்னர் மைக் டுவைன், அவரும் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து 2 தடவை இருந்துட்டார். இங்கே ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் வந்து கவர்னர்னா நம்ம ஊரில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு கவர்னர் ஒஹாயோ பொறுத்த வரைக்கும் 2 முறை கண்டினியூஸாக இருக்க முடியும். மைக் டுவைன் அவர்கள் 2 முறை கண்டினியூஸாக இருந்துட்டாங்க. 8 வருஷம் அவருக்கு முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு 4 வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் அதன் பிறகு தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அரசியலமைப்பில் அந்த மாதிரியான சட்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரணும்னு நம்ம ஊர்லேயும் நான் வந்து பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதன் பிறகு வந்து திரும்ப வந்து அவங்க போட்டி போடலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த 4 இயர்ஸ் வந்து கேப் வேணும். அப்போது ரிபப்ளிகன் பார்ட்டியில் அடுத்த ஆளை அவங்க முன்னிலைப்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, டெமோக்ராட்டாக இருந்தாலும் சரி, ரிபப்ளிகனாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அந்த பார்ட்டிக்குள்ளே ஒரு உள் தேர்தல் நடக்கும். நம்ம ஊர் மாதிரி சும்மா அந்த வேட்பாளர் தேர்வு கூட்டம் மாதிரி பேருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் கேட்டலாம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இங்கே பயங்கர ஒரு 3-4 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அவங்க டிபேட் பண்ணும். ஸோ அதை வச்சு அந்த ரிபப்ளிகன் பார்ட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தியா, அவங்க ஓட்டு போட்டு ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதில் தான் விவேக் ராமசாமி அவர்கள் வந்து 84% ஓட்டு பயங்கர ஸ்வீப் பண்ணி அந்த பார்ட்டிக்குள்ளே ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒஹாயோ ஐ திங்க் 34 கவுண்டின்னு நினைக்கிறேன். 34 கவுண்டிலையுமே வந்து விவேக் ராமசாமி ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீ ஒஹாயோ பார்க்கும்போது அது வந்து ரெட் ஸ்டேட் தான், சமீப காலமாக ரெட் ஸ்டேட் இல்லை. ஒரு 25-26 வருஷம் பார்க்கும்போது ஒரு தடவை தான் டெமோக்ராட்ஸ் வந்திருக்காங்க. மற்ற எல்லா முறையும் வந்து ரிபப்ளிகன்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து இங்கே வந்து கவர்னர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 2 அவைகள் இருக்கும். ஹவுஸ் இருக்கும், செனட் இருக்கும். எப்படி நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, செனட் இருப்பாங்க, 2 அவை இருக்குமோ அதே மாதிரி இங்கே கவர்னர், அது முதலமைச்சர் நீங்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கே 2 அவைகள் இருக்கும். சில நேரங்கள் என்ன ஆகுனா, முதலமைச்சர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. 2 அவைகளுமே வேற வேற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து முதலமைச்சர் வந்து டெமோக்ராட்ஸாக இருப்பாங்க. பட் 2 அவைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிபப்ளிகன்ஸ் கையில் இருக்கும். முதலமைச்சர் வந்து ரிபப்ளிகனாக இருப்பாங்க, 2 அவைகளும் டெமோக்ராட்ஸ் கையில் இருக்கும், இல்லை ஃப்ளிப்பாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒஹாயோவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 வருடமாக முதலமைச்சரும் ரெட்டு தான், 2 அவையும் ரெட்டு தான். ஸோ இது வந்து ரிபப்ளிகன் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால விவேக் ராமசாமி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. பிரேமா, அப்போ நீங்க சொல்றது பார்த்தா தமிழர் ஒருத்தவங்க வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு முதலமைச்சராக போறாங்கல்ல? ஆமா, தமிழ் பின்புலத்தை கொண்ட ரைட். அவர் வந்து பிறந்தது எல்லாமே இங்கே தான் சிட்டிசன். அவங்க அப்பா வந்து இதுலையுமே நான் ஒரு போட்டி இருக்கு. அவங்க நிறைய பேர் சொல்றாங்க அவர் தமிழரா வந்து இல்லை மலையாளியா அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் அவங்க அப்பா வந்து தமிழ் பாரம்பரியத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்கிறாங்க. தமிழ் பாலக்காட்டு தமிழர் அப்படிங்கிறாங்க. இங்கே தமிழர் போய் பாலக்காட்டில் நிறைய பேர் செட்டில் ஆனாங்க இல்லையா, அப்படி சொல்கிறாங்க. அவங்க பேரே வந்து வடக்கஞ்சேரி கணபதி ராமசுவாமி. ஸோ முழு பேர் விவேக் பேர் பார்த்தீங்கன்னா விவேக் தான் ஃபர்ஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் பார்க்கும்போது
விவேக் கணபதி ராமசுவாமி. அந்த கணபதியை மட்டும் எடுத்துட்டு விவேக் ராமசுவாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கேரளாலேருந்து வந்தவங்க தான். கேரளாவும் ஒரு காலத்தில் வந்து சேரளம் தான் கேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையை ஆள்பவர்கள்னா மலையாளி மலையாளம் அப்படின்னு வந்தது. ஈவன் பினராயி விஜயன் முன்னாள் முதலமைச்சரே வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்லேருந்து தான் நாங்கள் அந்த ஒரு மொழி வந்தது, நாங்கள் எல்லாமே சகோதரர்கள்னு இருக்காங்க. ஸோ அப்படி எப்படி வச்சுக்கிட்டாலும் வராரு விவேக் ராமசாமி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப தூரம் இல்லையா, கேரளாக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்து தான். தமிழ் ப்ளஸ் சமஸ்கிருதம் தான் வந்து மலையாளமாக மாறினது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பாலிடிக்ஸ்க்குலாம் போனால், இப்படி இந்த பாலிடிக்ஸ் பார்க்கும்போது விவேக் ராமசாமி அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ சொன்ன மாதிரி ஒரு தமிழ் பின்புலத்திலேருந்து வந்த ஒஹாயோவோட முதலமைச்சராக விவேக் ராமசாமி ஆக போகிறாங்க. பிரேமா, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும்? இப்போ வந்து இரு கட்சிகளுமே சரி, இது இரு கட்சிகள் மட்டும் இல்லை, 3 பேர் வந்து போட்டி போட போகிறாங்க. அதாவது மெயினாக டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிகன்ஸ். ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் இங்கே ரிபப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸையும். இங்கெல்லாம் 2 பேரும் சேர மாட்டாங்களா? இங்கெல்லாம் சேர மாட்டாங்க. எந்த ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரியான பிரதான 2 கட்சிகள் இருக்கும்போது அவங்க எதிராக தான் நிற்பாங்க, சேரலாம் மாட்டாங்க. நீ ஏன் இந்த கேள்வி கேட்கன்னு தெரியும். நம்ம ஊர்லேயும் திமுக, அதிமுக சேரவே சேராது தானே இப்போ சேர போதுங்கிறாங்களா, அது எல்லாமே ரூமர்ஸ் தான், நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து பிரதானமான கட்சிகளாக இருக்கிறது வந்து டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிகன்ஸ். ஏன்னா அவ்வளோ திட்டிப்பாங்க 2 பேரும் மாற்றி நம்ம ஊர் மாதிரி தான். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எப்படி அவ்வளோ திட்டி வச்சிருப்பாங்க மூட்டையா. அப்படி இருக்கும்போது டெமோக்ராட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க, ரிபப்ளிகன்லேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல 2 பார்ட்டியும் அவங்களோட வேட்பாளர் யார் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நவம்பர் 6 வந்து தேர்தல், ரைட்? ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 5, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிடலாம். இன்பர்சன் ஆர் மெயில் ஓட்டு வந்து போட ஆரம்பிச்சிடலாம். 30 நாள் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த எலெக்ஷன் டே அன்றைக்கி நிறைய பேர் வந்து எலெக்ஷன் டேக்கு போடுவாங்க, நிறைய பேர் முன்னாடி போடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த அக்டோபர் வரைக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன், சில பேர் வந்து வாக்காளர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். அந்த ஒரு தேர்தல் முடிவு நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக விவேக் ராமசாமி அவர்கள் ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். பிரேமா, இப்படி தான் நீங்கள் போன வாட்டி ஒரு கருத்து கணிப்பு சொன்னீங்க. இல்லை, இங்கே வந்து நம்மளை விட நல்லா, நான் என்னோட கருத்து இல்லைங்க, இது எல்லாமே சர்வேலேருந்து பார்த்து சொன்னது தான். போன தடவை நீ என்ன கருத்து கணிப்பு நீ சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். பட் அது வந்து எனக்கு உண்டான நாலேஜ் ப்ளஸ் என்ன ஒரு விஷயம், அதாவது என்ன சர்வே சொல்கிறாங்கன்னு பார்த்து சொன்னேன். பட் நான் ஒத்துக்கிறேன், நான் அப்டேட்டாக இருந்துட்டேன். இன்னும் அப்டேட் ஆகணும், இல்லை கலை நிறுவனத்தை சரியாக நான் புரிஞ்சுக்கல, எது வேணாலும் ஒத்துக்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோ, விவேக் ராமசாமி அவர்கள் தான் வந்து ஒஹாயோட கவர்னராக நமக்கு வரப்போகிறாரு. அது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. போன வாட்டி இதுதான் சொன்னீங்க. சரி, இந்த தடவை நடக்கும் நம்புவோம், ரைட்? பட் எங்கேயுமே அங்கேயுமே எனக்கு ஒரே விஷயம்தான், யார் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் சரி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். யார் வேணாலும் வரட்டும், அவங்களோட கொள்கைகள் எப்படி இருக்குது, அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்க எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இங்கேயுமே அதே தான். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்தால் தான் அவங்க ஒரு தலைவராக நிற்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் முதல்ல பார்க்குறது விவேக் ராமசாமி இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வந்திருக்காரு. இப்படிலாம் நான் எதுவுமே பார்க்கல. அவரோட கொள்கைகள் என்னன்னு பார்க்கும்போது சில கொள்கைகளில் எனக்கு உடன்பாடு இருந்து, சில கொள்கையில் முரண்பாடும் இருந்தது. என்ன மாதிரி விஷயம் பிரேமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே K-12 ஃபர்ஸ்ட் படிப்புலேருந்து ஆரம்பிப்போம். எஜுகேஷனோட அவரோட பார்வை எப்படி இருக்குன்னா, எனக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இங்கே எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, குழந்தைங்க இங்கே கேலேருந்து வரும்போது ஹைஸ்கூலில் வர வரைக்குமே ரொம்ப ஏதோ அவங்களுக்கான படிப்புமே எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருந்து, ஹைஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க பாருங்க, பயங்கரம். நான் எந்த ஒரு குழந்தைங்களும் ஹைஸ்கூல் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாமே சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ ஆரம்பத்துலேருந்து ரொம்ப இங்கெல்லாம் லிபரலாக விட்டுறாங்க, பட் கடைசி நேரத்தில் வந்து பசங்க பாவம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை நான் பார்க்கும்போது அங்கே ஒரு கேப் இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணணும். பட் யாருமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அது செய்கிறதுக்கு முன் வந்திருக்காரு விவேக் ராமசாமி அவர்கள். ரொம்ப நிறையா விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சம்மர் பிரேக் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிள்ளைங்க வந்து எனக்கு நான் யோசிப்பேன், படித்ததெல்லாம் மறந்துடும், திரும்ப அதுவும் ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, என்னத்தை இவ்வளோ பெரிய கேப் விட்றீங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும். எனக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்து. ஸோ சம்மர் பிரேக்கை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூல் டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கரிக்குலமில் சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வந்திருக்கு. இன்னும் ஃபைனல் வெர்ஷன் அவங்களுக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வந்திருக்கு. மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை ஒஹாயோவில் இருக்குது, டேக்ஸ். அதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? ஏன்னா நீங்கள் வந்து டாப் 10 அதாவது ஸ்டேட்ஸ் அதிக டேக்ஸ் பேர்டன் உள்ள ஸ்டேட்ஸில் ஈஸியாக ஒஹாயோ வந்துடும். பிகாஸ் உங்களுக்கு இங்கே எந்த எக்ஸப்ஷன் கிடையாது. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் உண்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உண்டு, சேல்ஸ் டேக்ஸ் உண்டு, எதுலேயுமே விலக்கு கிடையாதுங்கும் போது நிறைய டேக்ஸ் வந்து கட்டிட்டு தான் இருக்கும். ஆபிஸாக கலிஃபோர்னியா பார்க்கும்போது அவங்களாம் டாப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம போட்டி போட முடியாது. பட் ஸ்டில் நிறைய ஸ்டேட் வந்து டேக்ஸ் பேர்டன் ரொம்ப கம்மியான ஸ்டேட் பார்க்கும்போது டென்னசி, டெக்சாஸ், ஃப்ளாரிடாலாம் வருவாங்க இல்லையா? அதாவது அங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் டேக்ஸே இல்லைங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது.
அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே கொண்டு வரப்படும். டேக்ஸில் இந்த ரீஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக ஸ்டேட் இன்கம் டேக்ஸை எடுத்துருவாங்க, இல்லை ஒரு பெரிய சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்குறேன். ஏதோ முரண்பாடு இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னது? அது என்னதுன்னா, இப்போ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக தான் இருக்குது. பார்த்தாலே ஷாக் அடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதற்கான ஆல்டர்னேட்டிவாக அவங்க பார்க்கும்போது நிறைய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் உருவாக்குவோம், பவர் பிளான்ஸ் உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸுங்கிறது எப்பயுமே என்விரான்மெண்ட்டுக்கும் சரி அது ஒரு உதந்த விஷயமா இல்லை. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அதுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னும் நிறைய வந்து நேச்சுரல் கேஸை எடுக்கிறதுக்கான அந்த பெர்மிட் கொடுப்பேன், ஃப்ராக்கிங் பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த ஆழ்துளை கிணறு அமைத்து எடுக்கிறதுக்கான அந்த பெர்மிஷன் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயங்களா, நேச்சர் அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கிறதுனால அதில் எனக்கு வந்து முரண்பாடு உண்டு. அதில் வந்து எனக்கு ஈவன் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து மீத்தேன் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் செயல்படுத்தும் போது அதுக்கான கடினமான ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சாலும் நானும் ஒரு ஆள் அதை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே அந்த காலகட்டங்களால் பண்ணோம். அதை ஒட்டி வந்து இப்போ டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண்மை பகுதியாக வந்து அறிவித்தாங்க. அப்போது உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட்டில் அறிவித்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எப்பயுமே இதில் உடன்பாடு கிடையாது. அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் திங்க் பண்ணலாமே, இவ்வளோ ஒரு என்விரான்மெண்ட் நேச்சுரல் அழிச்சு தான் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் டேட்டா சென்டர்ஸ் நிறைய அப்ரூவ் கொடுக்கறதுல ஒரு பெரும் பிரச்சனை இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே ஒகாயோவில் அதுவும் கொலம்பஸில் என்ன பார்க்குறேன்னா வந்து அதனால் வந்து சுற்று உள்ளவங்களோட எலக்ட்ரிசிட்டி அதிகமாகுது, வாட்டர், ஏன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க டேட்டா சென்டரில். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இதோட இம்பேக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து சரி செஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறேன். அதே சைடு நல்ல ஒரு விஷயமா விவேக் ராமசாமி அவர்கள் பண்ணணும்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நான் பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் அது ரொம்ப முக்கியம். கொலம்பஸில் அது ஒரு பிரச்சனை இருக்குது, ட்ரக்ஸு அது ஒரு பிரச்சனை. அது ஓப்பனாக பேசினாங்க, அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருக்கோ அதை ஓப்பனாக பேச வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போகும். நான் தான் வந்து தமிழ்நாடு பற்றி அரசியல் சொல்லும் போது அதில் உள்ள ஒரு ஓப்பனான பிரச்சனை ஓப்பனாக தான் பேசி ஆகணும். அப்போ தான் வந்து அடுத்து அதே கவர்மெண்ட் வந்தாலும் புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி செய்வாங்க. அதுதான் என்னோட நிலைப்பாடு வந்து. ஸோ அதே மாதிரி வந்து விவேக் ராமசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. சரி பார்ப்போம், ரெண்டு பக்கமும் இருக்குது. இன்னும் எதிர்கட்சியிலேருந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். பட் ஸ்டில் வந்து இவர்களுக்கான ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் விவேக் ராமசாமி அவர்களோட பேச்சாலே பாதி பேரை மயக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னாடி பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயும் பார்த்தோம் போட்டு. அதில் வந்து நிறைய அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்து உண்டு. அண்டு ட்ரம்ப் அவர்களோட சப்போர்ட் இருக்குது. அதனால தான் டாஜில் வந்து விவேக் ராமசாமியும் எலான் மஸ்க்கும் ஆரம்பித்தாங்க. அப்புறம் எலான் மஸ்க்கு வந்து பிரிவு வெளில போயிட்டாங்க. விவேக் ராமசாமி அங்கேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போயே தெரியும் கவர்னருக்கு போட்டி போட போகிறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்போட முழு ஆதரவு இருக்குன்னு. ஸோ விவேக் ராமசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. பிரேமா அவர் இங்கே கொலம்பஸ் தானே? கரெக்ட். ஸோ ஜேடி வென்ஸ் இவங்க எல்லாருமே வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். ஜேடி வென்ஸ், விவேக் ராமசாமி, அவங்க ஒய்ஃப் எல்லாமே வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் ஒன்றா படித்தாங்க. ஸோ விவேக் ராமசாமின்னு படிக்கும்போது ஹார்வர்டில் படித்தாங்க. அப்புறம் ஏல் யூனிவர்சிட்டியில் லா பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து ஜேடி வென்ஸும் விவேக்கும் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜேடி வென்ஸும் ஒகாயோ தானே, சின்சினாட்டி. முதல்ல வந்து விவேக்கும் அந்த சின்சினாட்டில் இருந்தால் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து கொலம்பஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து அப்பர் ஆர்லிங்டனில் இருக்கிறதா வந்து விக்கிபீடியா பேஜில் பார்த்தேன். பட் எனக்கு சரியான ஒரு தகவல் தெரியல. ஆனால் பட் பெரிய பணக்கார் விவேக் ராமசாமி. பிகாஸ் அவங்க வந்து அவங்க பிரதரும் வந்து நிறைய ஃபார்மசி சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காசு குறைவில்லை, நல்லா பணம் படைச்சவங்க தான். ஸோ நல்ல மனமும் வேணும். அது மட்டும் பார்த்தா பணம் மட்டுமே பார்த்தாலே நல்ல மனமும் வேணும். அந்த ஒரு மாநிலத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். விவேக் ராமசாமி அவர்கள் செய்வாங்கன்னு. இந்தியன் ஆர்ஜின் வந்து கவர்னர் ஆகுறது வந்து இந்த ஊர் மக்கள்லாம் ஒத்துப்பாங்களா? இப்போ சில பேர் ஒத்துப்பாங்க. ஆப்வியஸாக எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இப்படி இருந்தானே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்பயுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்ம டேட்டன் கோயில் போந்துருமா, ஹிந்து டெம்பிள் ஆஃப் டேட்டன். அந்த கோயில் தான் வந்து சிறு வயதுலேருந்தே வந்து விவேக் ராமசாமி அவர்கள் வந்து போயிட்டு வர ஒரு கோயிலாம். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ஒகாயில் உள்ளவங்களுக்கு அந்த கோயில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே பெருமாள், சிவன், முருகன் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது வந்து அந்த ரிப்பப்ளிகன்ஸ் அந்த பிரைமரி நடந்துச்சு இல்லையா, அதற்கு முன்பு வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவேக் ராமசாமி, அவங்க ஒய்ஃபு, அவங்க அப்பா எல்லாருமே போய் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதாவது இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய ஹேட்டட் வந்து கிளப்பிட்டுருந்தாங்க. நான் ஆள போகிறது ஒரு இந்தியன் ஆர்ஜின் நபரா அப்படின்னு. ஈவன் வந்து பிரசிடென்ட்டுக்கே கமலா ஹாரிஸ் அவங்க போகும்போது அங்கேயே வந்து ஒரு டிபேட் வந்துச்சு இல்லையா. ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து ஆஃப் இந்தியன் ஆர்ஜின், மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. அவங்க அம்மா அப்பா பார்க்கும்போது ஆஃப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு டிபேட் வந்துச்சு. ஆப்வியஸாக அது வரதான் செய்யும், ரைட். நான் அதனால தான் சொல்கிறேன். ஈவன் ரிப்பப்ளிகன்ஸை சில பேர் இந்த மாதிரி இந்த பக்கமாக இருப்பாங்களாம் வந்து அது ஒத்துக்காமல் கொந்தளிக்க தான் செய்வாங்க. அதையும் மீறி வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நான் முன்பு சொன்னது மாதிரி ஆகாமல் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.